மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் தமிழ் இலக்கியவியலுக்கு தனித்துறை தொடங்க வைப்பு நிதியாக 5 கோடி ரூபாய்க்கான காசோலையினை பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் வழங்குகிறார். அந்த காட்சிகளை திரையினில் பார்க்கிறோம். தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் முதலமைச்சர் இந்த காசோலையை வழங்கியிருக்கிறார். அது மட்டுமின்றி சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருதையும் அவர் வழங்குகிறார். தமிழ்ச்செம்மல் விருதுகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ் அறிஞர்களுடைய நூல்களை கௌரவிக்கும் விதமாக நூலுரிமை தொகையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அந்த காட்சியை சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது அதனையும் முதலமைச்சர் வழங்குகிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைப்புட இருக்கீங்க. விரிவான தகவல். நிச்சயமாக தலைமைச் செயலகத்தில் இன்றைய தினம் முதலமைச்சருடைய அருகில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 3 தமிழர்களின் நூல்களுக்கு அவர்களுடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு அதற்கான நூலுரிமை தொகை என்பது தற்பொழுது முதலமைச்சரால் வழங்கப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக டெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியவியல் என்ற தனித்துறையை உருவாக்கிட 5 கோடி ரூபாய் நிதியையும் முதலமைச்சர் நேரடியாக வழங்க இருக்கின்றார். தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிகளானது ஏற்பாடு செய்யப்பட்டு 3 தமிழர்களின் நூல்களுக்கு நாட்டுடைமையாக்கப்பட்ட அந்த நூலுரிமை தொகை என்பது வழங்கப்படுகின்றது. அதே போல மறைந்த 5 தமிழ் அறிஞர்களின் நூல்கள் என்பது நாட்டுடைமையாக்கப்பட்டு அவர்களுடைய மரபுரிமையாரிடம் இந்த நூலுரிமை தொகை என்பது வழங்கப்பட இருக்கின்றது. அதற்கான இந்த நூலுரிமை தொகையையும் இன்றைய தினம் முதலமைச்சர் நேரடியாக வழங்குகின்றார். அதே போல 2021ஆம் ஆண்டிற்கான தமிழ் செம்மல் விருதுகளை 38 தமிழறிஞர்களுக்கும் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருதுகளை 10 நபர்களுக்கும் முதலமைச்சர் நேரடியாக வழங்குகின்றார். தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தமிழறிஞர்களுடைய அவர்களுடைய எழுத்துகளுக்கும் அவர்களுடைய சேவைகளுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக முதலமைச்சர் இந்த நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்களுக்கான நூலுரிமை தொகையை முதலமைச்சர் நேரடியாக வழங்குகின்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.